சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு 4 உருளைக்கிழங்குகளை நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு மேலே தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணினா கிழங்குக நல்லா வெந்திருக்கு. இப்போது எடுத்து கொஞ்சம் ஆறினதும் தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கிறேன். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணினதை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாயும் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும். இந்த ஸ்டேஜில் மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்குகளையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ரொம்ப திக்காக இருக்கிறனால இன்னும் கொஞ்சமும் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுறேன். கொதித்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு மசால் ரெடி.